இப்போ நம்ம பார்க்கலாம் எப்படி இந்த கொடுத்துருக்க கணக்கை எப்படி போடலாம் அப்படின்னா, ஒரு சோதனையில் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் அடுத்தடுத்து தொடர்ச்சியான அளவீடு செய்யும் போது தனி ஊசலின் அலைவு நேரம், அதாவது டைம், ஒரு சோதனை பண்ணும்போது தனி ஊசல் இருக்குல்ல, இப்படி போகும் இப்படி போகும். ஒரு தடவை இப்படி இங்கேருந்து இங்கே போயிட்டு திருப்பி இங்கே வந்துட்டு திருப்பி இங்கே போயிட்டு திருப்பி இங்கே வந்துச்சுன்னா ஒரு தடவை போன அந்த டைம். அப்போ 2.63, 2.56, 2.42ன்னு இது மாதிரி அளவீட்டு மதிப்புகள் A1, A2, A3, A4, A5ன்னு ஒரு 5 வேல்யூ எடுத்துக்கிறாங்க. அலைவு நேரத்தின் சராசரி மதிப்பை நம்ம கண்டுவிட்டு நம்ம என்ன கேட்குறாங்க, அளவீட்டின் சராசரி மதிப்பு என்ன, தனிப்பிழை என்ன, சராசரி தனிப்பிழை என்ன, ஒப்பீட்டு பிழை என்ன, விழுக்காட்டு பிழை, அளவிட்ட அளவுகள் T1, T2, T3, T4, T5ன்னு வச்சுக்கலாம். எல்லாத்துக்கும் என்ன பண்ணணும், சராசரி எடுக்கணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் என்ன கேட்டுருக்காங்க, அலைவு நேரத்தின் சராசரி மதிப்பு தான் கேட்டுருக்காங்க. எத்தனை தடவை அளவிட்டீங்க, 5 தடவை அளவிட்டீங்க, எல்லாத்தையும் ஆட் பண்ணி கூட்டி எத்தனை முறை அளவிட்டீங்க, 5 முறை அளவிட்டீங்க, அதால டிவைட் பண்ணுங்க, வகுத்துட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், சராசரி கிடைக்கும். சராசரி எவ்வளவு கிடைக்குது பாருங்க, சராசரி 2.64624. இப்போ இதைத்தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், அந்த உண்மை வேல்யூன்னு சொல்லுவோம். உண்மை வேல்யூக்கும் அளவிட்ட வேல்யூக்கும் இடையே உள்ள வித்தியாசம்தான் தனிப்பிழை. நம்ம படிச்சிருக்கோமா? அப்ப இந்த சராசரி வேல்யூவை தான் நம்ம உண்மை வேல்யூன்னு சொல்றோம். உண்மையான வேல்யூ இவ்வளவுதான் இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்றோம். ஏன்னா இத்தனை பிழையோட சராசரி நமக்கு இத்தனை தடவை ஒரு ட்ரையல் எடுக்கையில கடைசி அதோட சராசரி நமக்கு உண்மை அளவீடா மாறிடுது. அப்ப உண்மை அளவீட்டுல இருந்து தனித்தனி அளவிட்ட மதிப்புகளையும் நான் என்ன பண்றேன், வேறுபாடு எடுக்கிறப்ப எல்லாத்துலயுமே என்ன போட்டுக்கிறேன், அதோட வேறுபாடை வந்து நான் மோடுனால பிளஸ்ல தான் போடணும், மைனஸ்ல வந்தாலும் பிளஸ்ல தான் போடணும். சரிங்களா? போட்டு தனிப்பிழை கண்டுபிடிச்சிடுறேன். சரிங்களா? இது எப்படின்னு தெரியும் உங்களுக்கு. எப்படி நம்ம படிச்சிருக்கோம்னா, இந்த தனிப்பிழைங்கிறது உண்மை வேல்யூல இருந்து AM மைனஸ் A1, AM மைனஸ் A2, AM மைனஸ் A3 அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுல வர வேல்யூவை பாசிட்டிவ்ல மட்டும்தான் எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்கோம். இப்போ இத்தனை வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அப்ப இதுக்கு ஒரு சராசரி எடுப்போமா, எடுத்துடலாமா? எடுத்து கண்டுபிடிச்சோம்னா தனிப்பிழை கண்டுபிடிச்சாச்சு. தனிப்பிழை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் சராசரி தனிப்பிழை கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்க நம்ம போட்டிருக்க ஒவ்வொரு தனிப்பிழையையும் எல்லாத்தையும் எடுத்து கூட்டிட்டு எத்தனை தடவை செயல்முறை செஞ்சோம், 5 முறை செயல்முறை செஞ்சோம். அந்த 5 போட்டோம்னா டிவைட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், சராசரி கிடைக்கும். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி 5ஆல டிவைட் பண்ணோம்னா எவ்வளவு வருது, 0.108 செகண்ட் வருது. சரிங்களா? பாருங்க, ஒப்பீட்டு பிழைங்கிறது என்னன்னா, இந்த சராசரி மதிப்புக்கும் இது தனிப்பிழையின் சராசரிக்கும் உள்ள விகிதம் தான் என்னவா இருக்கு, ஒப்பீட்டு பிழையா இருக்குது. இதை 100ஆல மல்டிப்ளை பண்ணல விழுக்காட்டு பிழையா மாறிடுது. சரிங்களா? இப்படிதான் இப்ப வந்து இதுக்கு இப்படிதான் நம்ம கண்டுபிடிக்கப்படணும். சரி, அப்ப 2.62 பிளஸ் ஆர் மைனஸ் 0.11. இது எப்படி, இங்க பாருங்க, இங்க என்ன வந்திருக்கு, 0.11 தானே வந்திருக்கு. சராசரி தனிப்பிழை என்ன வந்திருக்கு, 0.11 தானே இருக்கு. அப்ப இது இந்த இஜெட் மாதிரி தெரியலையா? சரி, இப்ப இது டி பிளஸ் ஆர் மைனஸ் டெல் டி அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. 2.62 பிளஸ் ஆர் மைனஸ் 0.11 இதுக்குள்ளதான் இது ஒன்று. இதை ஆட் பண்ணி வரும், அப்படி மைனஸ் பண்ணி இந்த ரேஞ்சுக்குள்ளதான் என்ன தனி ஊசலின் அலைவு காலமானது வருங்கிறது தீர்க்கமா நமக்கு தெரியுது. நன்றி மாணவர்களே. பாருங்க, 2 பிழைகளின் கூடுதல் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கான கணக்கு. அப்ப 2 மின்தடை தொடர் இணைப்பில் இணைக்கப்பட்டிருக்குது. R1 R2 முறையை இப்படி கொடுத்துருக்குறாங்க. இப்போ R1 எப்படி எழுதிக்கிறோம், R2 எப்படி எழுதிக்கிறோம். சரிங்களா? அப்ப R1ங்கிறது இது, R2ங்கிறது இது A, இது டெல் ஏ. பாருங்க, ஸோ நம்ம இதை புரிஞ்சுக்கணும். A டெல் ஏங்கிற மாதிரி நம்ம இதை புரிஞ்சுக்கணும். ரைட். இப்போ இது A வந்து 100, இங்கே B வந்து 150. அப்போ எனக்கு ரெண்டையும் ஆட் பண்ணுறோமா, ஆட் பண்ணோன்னா என்ன ஆகுது, இதையும் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணல ப்ராக்கெட்டை போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. பார்த்தோம்னா நமக்கு 100 ப்ளஸ் ஆர் மைனஸ் 3. இங்கே கூடுதல்னால கேட்டிருக்காங்க, 2 இயற்பியல் குணங்களோட கூடுதல்லாம் கேட்டிருக்காங்க. ரெண்டையும் ஆட் பண்ணுறோம். ஸோ அப்போ இங்கே 100 இருக்குது, இங்கே 150 இருக்குது. ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 250. சரிங்களா? இங்கே 3 இருக்குது, இங்கே 2 இருக்குது. ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 5. அப்போ எனக்கு என்ன வருது, டெல் இசட் வந்து எவ்வளோ வருது, 5 வருது. ஸோ இப்போ எனக்கு
டெல் ஏ ப்ளஸ் டெல் பி ரெண்டையும் ஆட் பண்ண இந்த ரிசல்ட் வந்து 5 வருது. ஓகேவா? அப்போ அவற்றின் தொகுபயன் மின்தடை நமக்கு கண்டுபிடிச்சாச்சு 6. 250லேருந்து 5 கூட போகும், 250லேருந்து 5 குறையும். அப்போ 245 வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, 255 வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. குறைஞ்சபட்சம் எவ்வளோ வரும், அதிகபட்சம் எவ்வளோ வரும், இதைத்தான் நம்ம இதில் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? சரி, இப்போ இது தெரிஞ்சுக்கிட்டாச்சு. அப்போ இதில் வந்து வேறுபாடு தெரிஞ்சுக்கிட்டாச்சு, சாரி கூடுதல் தெரிஞ்சுக்கிட்டாச்சு. இது என்ன வேறுபாடு கணக்கு என்ன இருக்கு அப்படின்னா, ஒரு வெப்பமானியை கொண்டு அளவிடும் போது முறைய 2 அளவுகள் வந்திருக்கு. இது 2 அளவுகளோட வித்தியாசங்கள் எடுக்கிறோம். இங்க ஆட் பண்ண மாதிரி இங்க என்ன பண்ணணும், மைனஸ் பண்றோம். சரி, அப்ப மைனஸ் பண்ணல a மைனஸ் பி பிளஸ் ஆர் மைனஸ் டெல் ஏ பிளஸ் டெல் பி, இதான் டெல் இஜெட். சரிங்களா? இதான் ஜெட். அப்ப என்ன பண்ணணும், 50லேருந்து 20 மைனஸ் பண்ண என்ன வருது, 30 வருது. சரிங்களா? அதே மாதிரி 5ல இந்த இது ரெண்டையும் மைனஸ் பண்ண, இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா நம்ம மைனஸ் பண்ணக்கூடாது, ஆட் தான் பண்ணணும்னு சொல்லியிருக்கல, அது ரெண்டையும் மைனஸ் பண்ணிடக்கூடாது. ஏன்னா கூடுதலாக இருந்தாலும் சரி, வேறுபாடாக இருந்தாலும் சரி, அதிகபட்ச பிழை வர்றதுக்காக நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஆட் தான் பண்ணியிருப்போம். சரிங்களா? ஸோ 0.5 ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 1 தான் வந்து முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன். சரிங்களா? அப்போ இதில் சார் இது கூடுதல், இது வித்தியாசம், அதனால இதை கழிச்சிட்டோம்னா 0 தானே வருவேன் அப்படிங்கிறதுல அதிகபட்ச எரர் வர்றதுக்கான வாய்ப்பு என்னங்கிறது தான் நம்ம என்னுடைய இன்டென்ஷனாக இருக்குது. ஸோ அப்படி தான் அந்த கணக்கு போடுறோம், அதனால தான் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். சரிங்களா? நன்றி மாணவர்களே. வணக்கம் மாணவர்களே. இப்போ ஒரு செவ்வகத்தின் நீளம் மற்றும் அகலம் முறையே இவ்வளவு கொடுக்கப்பட்டிருக்கு எனில் செவ்வகத்தின் பரப்பு பிழையை காண்கன்னு கேட்டிருக்காங்க. எனக்கு பரப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், 5.7ஐயும் 3.4ஐயும் என்ன பண்ணீங்க, பெருக்கல் பலன் எடுத்தணும். 5.7 3.4, 3.4ஐயும் பெருக்கல் எடுத்தோம்னா எவ்வளோ வருது, 19.38 வருது, 38 வருது. அப்போ 19.38னால அப்ராக்சிமேட்டாக 19.4ன்னு போட்டுக்கிறோம். சரிங்களா? இப்போ இது பரப்பு கண்டுபிடிச்சாச்சு. இது ஏன் பரப்பு கண்டுபிடிக்கிறோம்னா, ஆக்சுவலாக நமக்கு ஏரியாங்கிறது எல்லையும் ஏரியாங்கிறது எல்லையும் பியையும் மல்டிப்ளை பண்ணணும், எல் இன்ட்டு பி. அப்போ இதை எப்படி நம்ம விழுக்காட்டு பிழைகள் எழுதலாம்னா, டெல் ஏ பை ஏ ஈக்குவல் டு டெல் எல் பை எல் முன்னாடி நம்ம பார்த்தாச்சு, இதோட பேசிக். டெல் பி பை பி இப்படி எழுதிக்கலாம். அப்போ டெல் ஏ ஏ இப்போ நமக்கு ஆக்சுவலாக இதில் இருக்க வேல்யூலாம் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு ஈஸியாக இதில் என்னென்னு புரிஞ்சுக்கலாம். பாருங்க, இதில் நமக்கு என்னென்ன தெரியும், டெல் ஏ தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஏ தெரியும். ஏ எப்படி கண்டுபிடிச்சிருக்கோம், இந்த எல்என்டி பியும் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம், ஏ கண்டுபிடிச்சிருக்கோம். ஏ தெரியும். டெல் எல் என்ன தெரியும், எல் என்ன தெரியும், டெல் எல்னா இதான், எல்லுனா இது. பார்த்துக்கணும், நீங்கள் புரிஞ்சுக்கணுமா. எப்படின்னா எல்லுனா இது, டெல் எல்னா அது, பீனா அது, டெல் பீனா அது. ஸோ ரிகார்டிங் வேல்யூ நம்ம போட்டோம்னா டெல் ஏவை கண்டுபிடிச்சிடலாம். இப்படி தான் இந்த கணக்கை தீர்க்கிறோம். அப்போ டெல் ஏ எவ்வளோ வருது, 1.5 வருது. சரிங்களா? ஓகே, நன்றி மாணவர்களே. முன்னாடி கணக்கு பார்த்தோம், இங்கே என்ன பெருக்கல் பலனுக்கான கணக்கு பார்த்தோம், 2 பெருக்கல் பலனுக்கான கணக்கு பார்த்தோம். இங்கே வந்து ஒரு கம்பிக்கு குறுக்கே உள்ள மின்னழுத்த வேறுபாடு இவ்வளோ, அதன் வழியே பாயும் மின்னோட்டம் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, எரரோட கொடுத்துருக்காங்க, பிழையோட 105 வரும், இல்லாட்டி 95 வரும். இது 9.8 வரும், இல்லாட்டி 10.2 வரும். ஸோ அது மாதிரி கொடுத்துருக்காங்க. மின்னழுத்தம் மின்னோட்டம் கொடுத்துருக்காங்க. ஆறுனா என்ன, அப்போ ஆறுனா வி ஈக்குவல் டு ஐஆர், வி ஈக்குவல் டு ஐஆர்னு தெரியும். இப்போ ஆர் கண்டுபிடிக்கணும்னா ஆர் அப்படியே வச்சுக்கோங்க, வி அப்பான் ஐ, மேலே தொகுதியில் வி, பகுதியில் ஐ. இது வந்து மின்னழுத்தம், இது மின்னோட்டம். அப்போ நமக்கு வி வந்து 100, வி வந்து 100, ஐ வந்து 10. அப்போ ஆர் கண்டுபிடிச்சாச்சு. எனக்கு என்ன கேட்குறாங்க, டெல் ஆர் எவ்வளோன்னு கேட்குறாங்க, இதுதான் கேட்குறாங்க. டெல் வி தெரியும், வி தெரியும். எப்படி சார் டெல் வினா என்ன சார், டெல் வினா இதான், இது வி, இது டெல் வி, இது ஐ, இது டெல் ஐ. சரிங்களா? ஆர் தான் இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம், டெல் ஆர் தான் கண்டுபிடிக்க போகிறோம். பாருங்கள், எல்லா அளவுமே தெரியும், டெல் ஆரை தவிர்த்து எல்லாத்தையும் போடுங்க, சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். சரிங்களா? இந்த பேஜ் போயிடுச்சு, எங்கே போயிடுச்சு அது, ஓகே. நமக்கு டெல் ஆர் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ நமக்கு டெல் வி தெரியும், வி தெரியும், டெல் ஐ, எல்லா வேல்யூயும் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஆன்சர் கிடைச்சிடும். எவ்வளோ வருது, டெல் வி வந்து 5, வி வந்து 100,
del I வந்து 0.2. இப்போ வந்து del V வந்து 5, V வந்து 100, del I வந்து 0.2, I வந்து 10, R வந்து 10ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். மொத்தமாக 10ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். 5 கீழ் 100, 0.2 கீழ் 10. ஸோ நம்ம வகுத்தோன்னா எவ்வளோ வருது? ஸோ டோட்டலாக del R வந்து 0.7 வருது. அப்போ மின்தடை மொத்த மின்தடை 10 + R - -0.7. ஒன்று 10.7க்கு மேலே 7 வரும் மேக்ஸிமம், இல்லாட்டி 9.3 மினிமம் வரும். இப்படி தான் அந்த ரேஞ்சு மாறி மாறி வரும். சரிங்களா? தேங்க்யூ, லவ் யூ.